குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஜூலை மாதம் 4ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆனி மாதம் 20ஆம் நாள். இன்று வியாழக்கிழமை. இன்றைய சிறப்பு மாத சிவராத்திரி. அருகிலுள்ள சிவாலயங்களுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனைகள் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் அடையும். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 5:58 இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்த்தால் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போகிறது மிகவும் சிறப்பு. தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது மிகவும் நல்லது. ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருந்தீங்கன்னா இன்று மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். 4/7/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 4/7/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறை எண்ணங்கள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நல்ல நாள். நீண்ட காலமாக சுபகாரிய பேச்சுவார்த்தை நடைபெற்று தடைபெற்று வந்துட்டு இருந்த திருமணங்கள் நடைபெறும். திருமண வரன் அமையாதவர்களுக்கு திருமண வரன் அமையும். அதே போல் மனதில் ஒரு தெளிவில்லாத ஒரு கவலைகள், பிரச்சனைகள் நீண்ட காலமாக இருந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிந்து ஒரு தெளிவு அடையக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தில் மேலதிகாரிகள், சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. இதனால் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். நன்மைகளும் வெற்றிகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே நேர்மறையாக நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் இன்றைய நாள் வெற்றிகள் கிடைக்கும். அதே போல் கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உண்டான யோகங்கள் அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக பணிகள் அதிகமாக நேரத்தை செலுத்துவீர்கள். நீண்ட நேரம் கண் விழிப்பதை குறைத்து கொண்டு சரியான நேரத்தில் உணவு சாப்பிட்டீங்கன்னா உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதே போல் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறைபாடு ஏற்பட இருப்பதால் தயவுசெய்து அனுசரித்து போவது மிகவும் நல்லது. வேற்றின பால் மக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வாங்க. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. புதிய ஒப்பந்தங்களில் கையொப்பம் இடுவீர்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு இன்றைக்கி கிடைக்கும். நட்புகள், புதிய நட்புகள் உங்களுக்கு இன்றைக்கி சேருவாங்க. இந்த நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். தாய் வழி, தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும்
கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அதே போல் சொத்துக்கள் ஆடை ஆபரண சேர்க்கை நடைபெறும். நீண்ட காலமாக மனதை உலுக்கி கொண்டிருந்த ஒரு பிரச்சனை இன்று முடிவுக்கு வரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் சக ஊழியருடைய மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துக்கு உண்டான முதலீடுகள் கிடைக்கும். நீண்ட காலமாக தடைப்பட்ட திருமண பேச்சுவார்த்தை இன்றைக்கு நல்லபடியாக முடியும். அதே போல் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உற்றார் உடன் பிறந்தவர்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீர்கள். உலகெங்கு வாழும் சிம்ம ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. பிரபலமானவருடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு எடுத்து செல்லும். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாமே நடைபெறும். தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேருவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அதே போல் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உற்றார் உறவினர்களுடைய வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு, சொல்வாப்பு, மதிப்பு, மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுக்கு திறமைக்கு உண்டான ஊதியம், திறமைக்கு உண்டான மதிப்பு எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, அலுவலகத்தில் அனைவருமே நீங்கள் அனுசரித்து போகணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. தாய்வழி தொஞ்சங்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்து இந்த பிரச்சனை உங்களுக்கு அகலும். தடைப்பட்ட வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் முயற்சி செய்து கொண்டவர்களுக்கு வெளிநாடு வேலைகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். நீண்ட காலமாக மனதை வாட்டி இருந்த பிரச்சனைகள் இன்று ஒரு தெளிவு பெறும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக பயணங்கள் சென்றுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிலுமே சிந்தித்து செயல்பட்டால் வெற்றிகள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. யாருக்கும் வாக்குறுதி அளிக்காதீங்க, ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, கடன் வாங்காதீங்க, கடன் கொடுக்காதீர்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சில செலவுகள் உங்களுக்கு நெருக்கடியான சூழல்களை உண்டாக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. கணவன் மனைவியிடையே கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, எதிர்பாராத தனவரவுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வரும். கணவன் மனைவிக்குடைய ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாளாக உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தாக்க இன்றைக்கி உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். சிக்கலான காரியங்களை எளிதாக செய்து முடித்து விடுவீர்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, அரசு வழியில் ஏதாவது உதவி எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். நீண்டகால பிரச்சனைகள் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரும். கடன் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். இன்றைய நாள் தேவைகளை அனைத்துமே ஈஸியாக நிறைவேற்றிக்குவீங்க. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். அதே போல் அடுத்தவங்களை தயவுசெய்து நம்பாதீங்க. ஒரு செயலை செய்வதற்கு முன்பு 1க்கு 100 முறை யோசித்து செய்வது மிகவும் சிறப்பு. வண்டி வாகனங்கள் போகும்போது மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்களுடன் பணியாற்றுதல் பற்றிய புரிதல் உங்களுக்கு அதிகரிக்கும். நீண்டகால தேவைகளை இன்று நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி திட்டமிட்டபடி செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள். வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கடன் கொடுக்கல் வாங்கல், ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டுறாதீங்க. வெளியூர் வெளிநாடு செல்பவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தினரிடம் தயவுசெய்து அனுசரித்து போங்க. பிள்ளைகளிடம் அனுசரித்து போங்க. அலுவலகத்தில் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளிடம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. அலுவல் பணியை செய்யும் பொழுது பதற்றம் இல்லாமல் நிதானமாக செய்தீங்கன்னா வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். பாராட்டுகள் கிடைக்கும். சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு பெயர் புகழ் கிடைக்கும். உங்கள் மீது மறைமுகமான விமர்சனங்கள் வந்து போவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது.
ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். எதுலையுமே இன்றைக்கி சிக்கனமாக இருந்தீங்கன்னா சேமிப்பு கண்டிப்பாக உயரும். எதிர்பாராத செலவுகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் திட்டமிட்டு கொள்ளுங்கள். வெளிநாடு வெளியூர் வேலை முயற்சி செய்தால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கிய மேம்பாடு கண்டிப்பாக அடையும். உலகெங்கும் வாழும் மீன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். நண்பர்கள் புதிதாக அறிமுகமாவாங்க. அவர்கள் மூலம் உங்கள் வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரும். அக்கம் பக்கம் இருப்பவருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். வேற்று பாலினத்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. நீண்டகால மனதில் வாட்டி வந்த சுமைகள் என்று குறையும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பீங்க. தாய் தந்தை வெளியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். உற்றார் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பாங்க. நீண்டகால பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள் நீங்கும். வியாபாரத்தை பெருக்குவதற்குண்டான வழிமுறைகள் இன்றைக்கி கிடைக்கும். புதிய முதலீடுகளை போடுவீர்கள். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. நேயர்களே, நாங்கள் முதியோர் இல்லம் ஒன்று நடத்தி வருகிறோம். சோழி பிரசன்னம் பார்க்கிறோம், ஜோதிடம் பார்க்கிறோம். இதற்கு ஆதரவு தெரியுங்கள். அதே போல் அன்னதானங்களும் செய்கிறோம். முதியோர் இல்லத்திற்கும் அன்னதானம் செய்வதற்கும் உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. இன்றைய நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு நல்ல நாளாக, ஒரு பொன் நாளாக நீங்கள் நினைத்த காரியங்கள் நடப்பெற எல்லாம் அல்ல இறைவனை மனதுருக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.